வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். கரூர்ல 41 பேர்கிட்ட உயிரிழந்திருந்தாங்க. கரூர்ல இருக்கிற அந்த ஒரு 37 குடும்பங்களை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில இருக்க மாமல்லபுரம் ரிசார்ட்ல வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் 5 பேருந்துகள்ல 235 பேரை வரவழைச்சிருந்தாங்க. இந்த ஒரு சந்திப்புல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சில வாக்குறுதிகளை எல்லாமே அந்த குடும்பங்களுக்கு கொடுத்திருக்காரு. முதல் இந்த ஒரு மீட்டிங் ஒரு ரவுண்ட் டேபிள்ல எல்லார் கூடயுமே மீட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களுமே தனித்தனியா மீட் பண்ணிருக்காரு. இந்த மீட்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அவர் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்காக அவரோட வருத்தத்தையும் அண்ட் மன்னிப்பையுமே அவர் கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணீரோட அவர் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு. கரூர்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு விஜய் அவர்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு கல்வியா இருக்கட்டும் அண்ட் வேலைக்கான ஒரு வருமானமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த குடும்பங்களை நடக்கிற ஒரு திருமணமா இருக்கட்டும், இது எல்லாத்துமே டிவிகே சைட்ல பாத்துப்பாங்கன்ற ஒரு வாக்குறுதியுமே அவர் அளிச்சிருக்காரு. அண்ட் கடைசி வரைக்குமே டிவிகே அவங்க கூட நிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்கன்ற ஒரு வாக்குறுதியுமே விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. உயிரிழந்த குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காயமடைந்த குடும்பங்களுக்கு இன்னைக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் இவங்களுக்கான ஒரு அனுமதி தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. தொண்டர்களோ நிர்வாகிகளுக்கான ஒரு அனுமதி அந்த இடத்துல கொடுக்கப்படல. பிரைவேட்டாவே மீட் பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. மீடியாவோட கண்ணுல படாத மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, கூட்டிட்டும் போயிருக்காங்க. அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அப்படிதான் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயமான கரூர்ல இருந்து விஜய் அவர்கள் சென்னைக்கு மக்களை கூட்டிட்டு சந்திச்சிருக்காரு. அதற்கான பல விமர்சனங்கள் அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுமே மக்கள்களும் பல விமர்சனங்களை விஜய் அவர்கள் மேல சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபியில இருக்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர்ல 41 பேருக்கே பாதுகாப்பு இல்ல. சோ விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போனாலுமே அது சந்தேகம் தான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படியும் இந்த ஒரு கரூர் துயர சம்பவம் நடந்துருச்சு, ஆனா இதுக்கான இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அதை நம்ம பாராட்ட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்டிகே தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு தமிழ் சமூகம் எங்க போயிட்டு இருக்கு, ஒரு கலைஞர்களை நம்ம பாராட்டலாம், கொண்டாடலாம், ஆனா அந்த கலைஞர்கள் கையிலேயே ஒருத்தர் நடிக்கிறாங்க நடிகர்ன்றதுக்காக நாட்டையே தூக்கி கொடுத்துடக்கூடாது. எல்லாருமே சிந்திக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் தேவை, அந்த பயிற்சியாளர்கள் அதிமுக இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சிறுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் அவர்களை பத்தி எல்லாருமே எது பண்ணாலும் விமர்சனங்கள் பண்ணதான் போறாங்க, கரூருக்கு போனாலுமே அந்த இடத்துல போலீஸ் தேவை, ஆம்புலன்ஸ் தேவை, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அண்ட் அது எல்லாமே பாக்காதீங்க, மக்களுக்கு உண்மைகள் என்ன தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கரூர்ல ஒரு 8 வழக்குகள் கிட்ட விசாரணைக்கு இருக்கு. தலைமை நீதிபதியான ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள்முருகன் இவங்க தலைமையில நடக்க இருக்கு. அண்ட் டிவிகே சைட்ல அவங்களோட வாதத்தை சொல்லியிருந்தாங்க. எல்லா ஒரு கட்சிகளுக்குமே கூட்டம் கூடுறதுக்கான அனுமதி கொடுக்கப்படுது. அண்ட் ஒரு சில கட்சிகளுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளோ ரூல்ஸ்களுமே இல்ல, ஆனா டிவிகே சைட்ல கொடுக்கறதுக்கு பாரபட்சம் பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹைகோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கான எல்லா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சீக்கிரமா பண்ணணும், அது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமா பண்ணணும்ன்ற ஒரு பிரஷரையுமே அவங்க போட்டிருக்காங்க. அது ஃபியூச்சர்ல பண்றதா ஒரு சில வாக்குறுதிகளையும் அவர் பண்ண வேண்டிய உதவிகள் எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி மக்களாகி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.